தெய்வ மகள் அன்ஷிதாவும் அவர்களுடைய நீலி கண்ணீரும். இப்ப அன்ஷிதா மேலேயும் குப்பை கொட்டுறாங்க, தர்ஷிகா வந்து இந்த பக்கமும் குப்பையை கொட்டுறாங்க, அன்ஷிதாவை குளிப்பாட்டுறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. முத்து சத்யாவுடைய அந்த பேச்சுவார்த்தை வந்து மக்களுடைய மைண்ட் வாய்ஸையே பிரதிபலிக்கிறார். ஐயா, அந்த வீட்டுக்குள்ள கர்ப்பாம்பூச்சிமா இருக்கீங்க, எவ்வளவு அணுகுண்டு கூட போட்டாச்சு, அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கீங்களா ஐயா, என்னையா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு மக்களுடைய மைண்ட் வாய்ஸா முத்துக்குமரன் வந்து இன்னைக்கு பேசும்போது வெளியில ஒரு ஆறாவாரமான ஒரு சவுண்ட். 130 சிட்டப்ஸ் வந்து மஞ்சரி அவர்கள் தர்ஷிகா அவர்கள் கொடுக்குறாங்க, ஜெஃப்ரிக்கு கொடுக்குறாங்க. நல்லா பாத்துங்க, 130 சிட்டப்ப கொடுக்குறாங்க. அவங்க 130 சொல்லி கொடுக்கல, நீ சிட்டப்ஸ் பண்ணினே இருக்கணும், நீ கோவப்படுற வரைக்கும்ன்றாங்க. ஜெஃப்ரி நினைச்சிருந்தா 10ல கோவப்பட்டிருக்கலாம், 20ல கோவப்பட்டிருக்கலாம், 30ல கோவப்பட்டிருக்கலாம். அந்த ஹார்ட் போகக்கூடாதுன்னு ஜெஃப்ரி கேம் ஆடுறாரு. அது அவருடைய தனி விருப்பம். பக்கத்திலேயே உட்கார்ந்து 130 போடுற வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ ஜெஃப்ரி இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இந்த டாஸ்க் இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ என் தம்பி கால் உடஞ்சு போச்சு அப்படின்னா நான் இந்த ஐயோக்கு நான் யோசிக்கணும். ஆனா இதுல என்ன கொடுமைனா, வராத கண்ணீரை வா வா வான் பண்ற போது எங்களுக்கு எல்லாம் ரத்த கண்ணீர் தான் வந்துச்சு. இப்ப சவுண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எழுதலாம். இங்க தர்ஷிகா, எனக்கும் அப்பா கிடையாதுங்க, நான் எப்படிங்க, நான் சொன்னது பிக் பாஸ் வீடா இல்ல மாமியார் வீடான்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்க மாமியார் எடுத்துட்டாங்க, நான் அடுத்த சீசன் உள்ள போன கோபப்பட முடியுமா? பேய்க கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்த்த ஒரு ஏஞ்சல்ஸே நல்லா பார்க்க முடியும், மக்களையும் பார்க்க முடியும். ஐயா, அது டெவிலுங்க ஐயா, அதுங்க கிட்ட போய் 2 புரோட்டாவும் கட்டி சட்டியும் கட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஐயா? ஏயா இப்படி பண்றீங்க? ஜாக்லின் சவுண்ட் ஏஞ்சலா டெவிலா அப்படின்ற ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். நான் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு செகண்ட் ஆஃப் தூக்க கலகத்துல இருக்கனான்னு தோணிடுச்சு. ஏன்னா டப்பு டப்பு இப்படிலாம் முடிச்சு பார்த்தா நடுவுல எனக்கு ஜாக்லின் சவுண்டே தெரியல. பூர்ணிமா மாயாவை பாக்குறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு டெவில்ஸ் டீம்ல 2 பேர் ஏஞ்சல்ஸ் டீமா மாறி ஏஞ்சல்ஸ் டீமோட சேர்ந்து நீங்க கேம் விளையாடி இருக்காங்க. இந்த தர்ஷிகா, அருண், ராணவ் இவங்க எல்லாம் டபுக்கு டப்பாவும் சமாதான புறாவும் அப்படின்னு சாப்டர் 3 ஓபன் பண்றோம். தர்ஷிகா அவர்கள் நிரபராதி, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு சமாதானம் நடக்கும். ஏஞ்சல்ஸுக்குள்ளதான் ஒரு சமாதானம் இருக்கு, ஆனா டெவில்ஸுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்குன்னு எங்களால பார்க்க முடியும். இப்ப டெவில்ஸ் வெஸ் ஏஞ்சல்ஸ், இதுதான் டாஸ்க். காலையில 1001 பாட்டை போட்டு பங்கமா ஆரம்பிச்சாங்க. சரி சூப்பர் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு the game begins அப்படின்னு எல்லாரும் மேக்கப் எல்லாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்ப ஏஞ்சல்ல இருக்கிற ஆட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி டார்கெட். இப்ப நாம ஒரு டீம்ல விளையாடுறோம், ஆப்போசிட்ல ஒரு டீம் விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு 3 ஹார்ட் இருக்கு, அந்த 3 ஹார்ட்டை கொடுக்கணும்னா நம்ம ஈஸியா டார்கெட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி சீசன்லயும் பார்த்திருக்கோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளை சூஸ் பண்ணிப்பாங்க, ஏன்னா ஈக்குவலா இருக்கும். அவங்களால அதை முடிக்க முடியலன்னா இன்னொரு ஆள் உள்ள என்டர் ஆவாங்க, அப்புறம் குரூப்பா என்டர் ஆவாங்க. ஆனா அந்த எந்த கஷ்டமுமே இந்த டாஸ்க்ல கிடையாது. இங்கெல்லாம் இப்படி நடக்குது. சத்யாவும் ஆனந்திய மட்டும்தான் உடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, மற்றபடி எல்லாருக்கும் நடந்துச்சு. ஆனா இதுல நான் உண்மையாவே பார்த்து பிரமிச்ச மொமெண்டா நான் பவித்ரா ஜனனியை பாக்குறேன். காரணம், அவ்வளவு முட்டை வாயில வச்சு இந்த ஸ்பூனை, அதாவது நம்ம டிவில உங்க மூஞ்சாச்சுல ஓப்பனா 23ஆம் புலிகேசில வாந்தி வரும் தெரியுமா? அப்படிதான் சரி இருந்துச்சு உண்மையாவே. அந்த மாதிரி நான் 3 வாட்டி நான் போயிட்டு கொமட்டிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். உண்மையான ஏஞ்சலா நான் வந்து பவித்ரா ஜனனிய பாக்குறேன். டெஃபினெட்லி. ஏன்னா அவ்வளோ அடியும் அவங்க தாங்கி இருக்காங்க, ரியாக்ட் பண்ணாம, ஓவர் ரியாக்ட் பண்ணாம. ஓகேவா? சோ இவ்வளவு அடியும் தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அன்ஷிதா, அதாவது தெய்வ மகள் அன்ஷிதாவும் அவர்களுடைய நீலி கண்ணீரும் பார்ட் 1. அந்த 4ல இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா? ஆமா, பார்ட் 1. ஓகே, நாம இனிமே ஸ்டோரியா போயிரும், குட்டி ஸ்டோரி. ஆமா, அந்த மாதிரி போயிரும். இப்ப அன்ஷிதா மேலேயும் குப்பை கொட்டுறாங்க, தர்ஷிகா வந்து இந்த பக்கமும் குப்பையை கொட்டுறாங்க, அன்ஷிதாவை குளிப்பாட்டுறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அன்ஷிதா.
ஓகே நல்லா போகுது, இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் மஞ்சரி வந்து தக்காளி எல்லாம் வந்து நம்ம பவித்ரா ஜனனி மேல போடுறாங்க. இதுவும் ஓகேவா போகுது. ஓகே, இது ஸ்டார்டிங் அந்த ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா முத்து சத்யாவுடைய அந்த பேச்சுவார்த்தை வந்து மக்களுடைய மைண்ட் வாய்ஸையே பிரதிபலிக்கிறார். ஐயா இந்த வீட்டுக்குள்ள கர்ப்பாம்பூச்சுமா இருக்கீங்க, எவ்வளவு அணுகுண்டு கூட போட்டாச்சு, அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கீங்களா ஐயா, என்னையா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு மக்களுடைய மைண்ட் வாய்ஸா முத்துக்குமரன் வந்து இன்னைக்கு பேசும்போது வெளியில ஒரு ஆறாவாரமான ஒரு சவுண்டு. நான் சௌந்தர்யாவை சொல்லல, சவுண்டு. உடனே எல்லாத்துக்குமே உங்க சவுண்ட் கொண்டு வரீங்க, என்ன வன்மங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. ஓகே ஓகே ஷூர், கேட்க மாட்டேன் சார், நான் கேட்க மாட்டேன் சார். நான்லாம் இன்னைக்கு வந்து ஒரு வரேன், அந்த கண்டென்ட்டுக்கு வரேன், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா சாச்சனா அவர்கள் அஞ்சிதா அவர்களுக்கு பச்சை மிளகா தராங்க. பச்சை மிளகாவா காஞ்ச மிளகாவா இது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நான் செக் பண்ணேன். பரவாயில்ல, நீங்க காஞ்ச மிளகான்னு சொன்னது ரைட் ஆன்சர். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் ஷோ பார்க்காம வருவேனா சொல்லுங்க ஜோசர், அட்லீஸ்ட் ப்ரோமோ பார்த்துட்டு வருவேன். சரி, காஞ்ச மிளகாவை கொடுத்து கபுக் கபுக் என்று சாப்பிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எஸ், பால் எல்லாம் கொடுத்தாங்களே, பால் ஊத்துனாங்க. சாரி, பால் கொடுத்தாங்க. புரியல புரியல இல்ல ஐயோ ஜீவிகாவுல இருக்கிற டெவிலர் பால் ஊத்திட்டாங்களா? இல்ல சார், வாயில சார் பால் கொடுத்தாங்க, அவங்க ஊத்துனாங்க சார், வாய்க்குள்ள குடிச்சாங்க. சரி, இப்ப நான் அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எனக்கு வந்து ஒரு 3 பிரச்சனை இப்ப இந்த மொத்த சினாரியோல. ஓகே, ஜாக்லின் சவுண்ட், ஏஞ்சலா டெவிலா அப்படின்ற ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். நான் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு செகண்ட் ஆஃப் தூக்க கலகத்துல இருக்கனான்னு தோணிடுச்சு. ஏன்னா டப்பு டப்பு இப்படிலாம் முடிச்சு பார்த்தா நடுவுல எனக்கு ஜாக்லின் சவுண்டே தெரியல. பூர்ணிமா மாயாவை பாக்குறேன், திருப்பி கணக்கு இருந்து கூட திருப்பி ஜாக்லின் சவுண்ட் இருக்காங்க. என்னடா இப்படி நடிக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டாஸ்க் அப்படியே மாறும். இந்த டாஸ்க் வந்து எப்ப மாறும்? டெவில்ஸ் எல்லாம் ஏஞ்சல் ஆவாங்க, ஏஞ்சல் எல்லாம் டெவில்ஸ் ஆவாங்க. அன்னைக்கு இதை நம்ம பார்ப்போம். ரொம்ப நாள் இல்ல, நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகுது. ஆமா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஜாக்லின் அனுப்பிச்சு டாக்டர் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. சரி, பாலை ஊத்துறீங்க, ஓகே. சுகர் கொடுத்தீங்களே, சுகர் சுகர் காரம் போறதுக்காக. இந்த அரை டீஸ்பூன் சுகருக்கு ஏதோ பிரச்சனை முன்னாடிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா சார், நேத்திக்கு பரவாயில்லையே, இன்னைக்கு தாராளமா கொடுக்க தோணுது. பிகாஸ் டுடே இஸ் ஹியூமனிட்டி, மனிதநேயம், தெய்வ மகள் காப்பாத்துறாங்கோ, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதாவது எனக்கு தெரிஞ்சு டெவில்ஸ் டீம்ல 2 பேர் ஏஞ்சல்ஸ் டீமா மாறி ஏஞ்சல்ஸ் டீமோட சேர்ந்து இன்னைக்கு கேம் விளையாடி இருக்காங்க. அவங்க ஒரே கன்ஃபியூஷன், என்னடா எங்களோட இருந்த 2 பேரை அவங்க டீம்ல தூக்கி போட்டீங்களே, ஜெஃப்ரி ரயன். அதெல்லாம் இல்லாம மங்களமா இருக்கு எங்க மங்களம் சார், அதான் நம்ம ரஞ்சித் சார். அவர்தான் இன்னைக்கு அவருடைய ரோலை பெர்ஃபெக்ட்டா பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஒரு ஏஞ்சலா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு, ரஞ்சித் சாரா? ஆமா 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 கரெக்ட். எல்லா இடத்துலயும் போய் நின்னாப்ல, தொடக்க சொன்ன இடத்துல தொடச்சாப்ல. அந்த வீட்டுல வந்து பாத்திரங்கள் எல்லாம் பல பழக்குது அப்படின்னா அந்த பாத்திரம் தட்டி கேட்டா கூட ரஞ்சித் சார் பேரு சொல்லும், வேற எதுவும் செய்யல. தங்கம் ஏஞ்சல், அவர்லாம் பிறப்பிலே ஒரு ஏஞ்சல் சார். இப்பதான் கதில இந்த பாகத்துடைய கிளைமேக்ஸ் வரும். 130 சிட்டப்ஸ் வந்து மஞ்சரி அவர்கள், சாரி தர்ச்சிகா அவர்கள் குடுக்குறாங்க, ஜெஃப்ரிக்கு குடுக்குறாங்க. நல்லா பாத்துங்க, 130 சிட்டப்ப குடுக்குறாங்க. அவன் 130 சொல்லி கொடுக்கல, நீ சிட்டப்ஸ் பண்ணினே இருக்கணும், நீ கோவப்படுற வரைக்கும்ன்றாங்க. ஜெஃப்ரி நினைச்சிருந்தா 10ல கோவப்பட்டிருக்கலாம், 20ல கோவப்பட்டிருக்கலாம், 30ல கோவப்பட்டிருக்கலாம். அந்த ஹார்ட் போகக்கூடாதுன்னு ஜெஃப்ரி கேம் ஆடுறாரு. அது அவருடைய தனி விருப்பம். பக்கத்திலேயே உட்கார்ந்து 130 போடுற வரைக்கும் பார்த்துட்டு
ஐயையோ ஜெஃப்ரி இப்படி பண்ணிட்டாங்க, ஐயையோ இந்த டாஸ்க் இப்படி பண்ணிட்டாங்க, ஐயையோ என் தம்பி கால் உடைஞ்சு போச்சு அப்படின்னா நான் இந்த ஐயையோக்கு நான் யோசிக்கணும். ஆனா இதுல என்ன கொடுமைனா, வராத கண்ணீரை வா வா வான் பண்ற போது எங்களுக்கு ரத்த கண்ணீர் தான் வந்துச்சு. நீங்க சௌந்தர்யாவை சொல்றீங்களா? நான் ஃபர்ஸ்ட் அன்ஷிதா பாட்டு ஒண்ணு முடிச்சிடுறேமா, சௌந்தர்யா தான் கிளைமேக்ஸ். இல்ல அழுததோ ஃபர்ஸ்ட் அழுதது அன்ஷிதா தான். ஆமா 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 ஆமா. 130 போடுறாரு நம்ம ஜெஃப்ரி. இதே ஜெஃப்ரி நம்ம பிளாஷ்பேக்ல போய் யோசிச்சா எவ்வளவு வேணா கொடுங்க நான் பண்ணுவேங்க சிட்டப்ஸ் அப்படின்னு சொன்ன ஜெஃப்ரியா ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி கால் வலிக்குதாடா, ஐயோ ரொம்ப வலிக்குதாடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஏ ஜெஃப்ரி சவுண்ட் நீ வாசம்னாலும் அப்படின்னு குரூப்பா ஒரு கும்மிங் பண்றாங்க. சொல்லுங்க, இது எல்லாமே அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி தானே. இதுல எது உண்மையா நாங்க எடுத்துக்கிறது? ஆடியன்ஸ் வந்து காலையில இருந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, வியூவர்ஸ் எல்லாருமே. சம்மந்தியில ஆரம்பிச்சு கதவை திறங்கடா அப்படின்ற அளவுக்கு ஒரு டிராமா பண்ணி வாசல்லையே பெட்ஷீட்டை போட்டு படுத்து விரதம் இருந்த ஒரு ஆளை நல்லா பார்க்க முடிச்சு. சரி வருவோம், நம்ம அன்ஷிதாவோட ஸ்டோரி எப்படியே விட்டுருவோம், நம்ம தொடரும். ஏன்னா அன்ஷிதா வந்து சொல்லுங்க, கதவு திறந்திருந்தா அன்ஷிதா உண்மையே போயிருப்பாங்களா இல்ல திறக்க மாட்டாங்க போய் உட்கார்ந்தாங்களா? ஏங்க அவங்க போய் சாஞ்சிட்டு எதுக்கு உட்கார்ந்து இருந்தாங்க? அப்படி சப்போஸ் அதை அமுக்கி திறந்தா கூட அவங்க முதுக வச்சு அதை வந்து சேஃபா திறக்காம பாத்துக்கிறது தான் போய் உட்கார்ந்தாங்க. எங்க இதை தெய்வ மகள் நீங்க தப்பா சொல்றீங்க? சரி வேணாம், ஒரு டவுட். ஓகே, அவங்களுக்கு ஒரு கோடான கோடி ரசிகர்கள் வெளில நிக்கிறாங்க. அன்ஷிதா அவர்கள் வெளியில வராங்களா, எங்க அன்னபூர்ணி வெளில வராங்களா, எங்க தெய்வ திருமகள் வெளில வராங்களா அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டம் ஈவிபி வாசல்ல. நேத்திக்கு வந்து முத்துக்குமரன் வெளியில வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்னு ட்ரால் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமா, நம்மால கொளுத்தி போறோம். அதான் முத்துக்குமரனுக்கு உடம்பு சரியில்லை, முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு, முத்துக்குமரனுக்கு தலையில அடிபட்டுருச்சு, எமர்ஜென்சி, முத்துக்குமரன் வீட்டை விட்டு வெளியில வந்து விட்டார். டேய் நல்லா இருக்கிறவன பாறையில ஏத்துறீங்களா? என்ன அப்படி பண்றீங்க நீங்க? நல்லா கேளுங்க சார். ஓகே சார், இப்ப நெக்ஸ்ட் அடுத்து யாருக்கு வர போறோம்? Who is that devil or angel? இல்ல வரோம். இப்பதான் அந்த கதையிலேயே ஒரு ட்விஸ்ட். நான் நேரா மூணாவது பேப்பர் போயிட்டேனா? ஓகே. இல்ல சார், நீங்க அடிஷனல் ஷீட் வாங்கிட்டீங்களோ? எஸ், 1 2 3. வாவ் வாவ், நல்ல முன்னேற்றம். 60th டே நோக்கி போயிட்டு இருக்கமோது. எஸ் சரி, இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இப்பதான் கதையில ட்விஸ்ட். இந்த விஷயங்கள் அன்ஷிதா தனியா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு உறுதுணையாக சவுண்டும் ஜாக்கியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிற டைம்ல தர்ஷிகா உள்ள வராங்க. இது என்ன உங்க அப்பா வீடா, இது பிக் பாஸ் வீடு, அவ்வளவுதான். டயலாக் அவ்வளவுதான், ஒன் டயலாக். டயலாக் சொன்னவங்க அமைதியா இருக்காங்க, வாங்கினவங்க அமைதியா இருக்காங்க. நடுவுல எங்க அண்ணன் நீ அடிச்சிருவியாரா, எங்க ஜாக்கிரி நீ செஞ்சிருவியாரா, நாங்க யாரு தெரியுமாடா? இந்த வடிவேல் பக்கத்துல 2 பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா, பாத்துருக்கீங்களா ஒரு படத்துல? அண்ணன் வராரு வழிவிடு, அண்ணன் வராரு வழிவிடு. இந்த மாதிரி ஜாக்கியில காலி பண்றதுக்கு சவுண்ட் ஒரு ஆள் போதும். அப்பாவை சொல்லுவேன், எப்படி நீ சொல்லுவேன் அப்பாவை அப்படின்றாங்க. எப்படி சார் ஒரு ஃப்ரெண்டோட அப்பாவை தர்ஷிகா ஒரு டாஸ்க்ல இழுக்க முடியும்? அதன் காரணமா தான் அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏலே உங்க அப்பாவை இழுத்தாங்களேப்பா, உங்க அப்பா பேக்கரி இல்லதுன்னு சொல்லும் போது அப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்த நீ? ஜாலியா தானே இருந்த. எங்க அப்பா பேக்கரியை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லலையே. ஏன்னா அது ப்ரொமோஷன். முட்டை பக்ஸ் விற்குது, முட்டை பக்ஸ் 15 ரூபா, அதுக்கு ஒரு பிசினஸ் நடக்குது, அதை வச்சு நிறைய ஓட்டு வருது. ஐயோ தெரியாம மிக்ஸ் பண்ணிட்டோம். நடக்குது, பிசினஸ் நடக்குது, ஒரு ஃப்ளோல ஆயிடுச்சு மக்களே. இல்ல ஃப்ளோல தான் நிறைய உண்மைகள்லாம் வரும் சார். சொல்லுங்க. இது வர 2500 பேர் பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, வாவ். சோ இப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கெல்லாம் ஒரே ஷாக்கடி. ஓகே, சாக்க போற அளவுக்கு சவுண்டுக்கு வந்து ஒரே சவுண்டு.
இந்த தியேட்டர்ல பொதுவா நான் பார்த்திருக்கேன், இந்த தலைவர் படத்துக்கும் தளபதி படத்துக்குலாம் தலை படத்துக்குலாம் வரும்போது தியேட்டர் இந்த ஓப்பனிங் சீன்ல வர பேனருக்கே கத்தி தொண்டை தண்ணி வத்தி வெறும் காத்து மட்டும் வரும். ஓகே சோ இப்போ நீங்க என்ன இப்ப வந்து சவுண்டோடைய சவுண்டும் ஓகேவா டாப்ல வர காத்தும் அப்படின்றதுதான் செகண்ட் சாப்டர். சாப்டர் 2. ஆமா சாப்டர் 2. இப்ப சவுண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அவங்க அப்பா எழுதலாம். இங்க தர்ஷிகா எனக்கும் அப்பா கிடையாதுங்க. நான் எப்படிங்க நான் சொன்னது பிக் பாஸ் வீடா இல்ல மாமியார் வீடான்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்க மாமியார் எடுத்துட்டாங்கன்னு நான் அடுத்த சீசன் உள்ள போன கோபப்பட முடியுமா? ஏங்க ஒரு ஃப்ளோர சொன்னேன், நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நான் என்னதான் டெய்லி ஆக்குறாங்கன்னு வச்சுங்க, வெளியில உருவ பொம்மை எல்லாம் எரிப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஸ்பைடர் எஸ் ஜே சூர்யாவே அடிச்சிருவோம் அந்த அளவுக்கு. ஓகே ஆமா சரி. இப்போ வந்து சௌந்தர்யா வந்து எல்லாம் கொஞ்சம் நடிச்சாங்கன்னா சொல்றீங்க, உண்மையான அன்பு இல்ல அவங்க, உண்மையான நட்புனால அவங்க ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க சௌந்தர்யாவை? ஏங்க எல்லாருக்குமே A+ பிளட் குரூப் O+ பிளட் குரூப் இருக்கும், இல்ல என்னவோ இருக்குங்க. ஆனா இந்த சௌந்தர்யாவோட பிளட் குரூப் என்ன தெரியுமாங்க? ஃப்ரெண்ட்ஷிப், நட்புங்க. இல்ல புரியல. ஓகே சார், ஓகே நல்லா இருந்துச்சு அது ஃப்ரெண்ட்ஷிப் குரூப். இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா ஜாக் அடுத்து வந்து நல்லா அழுதாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டயலாக் அப்புறமா. ஆமா ஆமா ஜோசப்ல வர கேமரா காமிச்சாங்க. ஏன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணனும், ஜாக்லின் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஓவரா கத்துனது நாம தான், இப்ப நம்ம அழகெல்லாம் நம்ம மாட்டி போட்டு சவுண்டும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த டெவில் டாஸ்க்லயே ஒரு ஏஞ்சல் கல்லுக்குள் ஈரம் அப்படின்றத தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஓகே டன். சோ சாப்டர் 2 முடிஞ்சிருச்சுங்களா? நம்ம சாப்டர் 2 ஓவரா? சாப்டர் 2 ஓவர் இல்லமா, இதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. தீபக் வந்து கொடுத்த டாஸ்க பண்ணு, உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ பண்ணு. இப்ப ஆக்சுவலா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இப்ப டெவில் டாஸ்க், ஏஞ்சல் டாஸ்க். ஒரு டெவில் டாஸ்க்ல ஒரு கேவலமா ஒரு டாஸ்க், ஒரு புள்ளி பண்ற மாதிரி ஒரு டாஸ்க், ஒரு மார்க்கிங் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க், இல்ல ஃபேமிலி எடுத்த ஒரு டாஸ்க், பர்சனல் பிலாங்கிங் கிழிக்கிறது ஒரு டாஸ்க்னு பண்றாங்கல்ல, இதோடைய பிரதிபலனை அவங்களே அனுபவிக்க போறாங்க. உங்களுக்கு அது வேணானா you have all right to give that heart. நீங்க அதை அண்டர்வேர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏஞ்சலுக்கு எப்பா என்னால முடியலப்பா இந்த 3 ஹார்ட்டை கொடுத்துட்டு போயிரு. உங்களுக்கு கேமுக்குள்ளேயும் இருக்கணும், கேமுக்குள்ள உங்களை ஒண்ணுமே செய்யாமலும் இருக்கணும், 3 வேளை சோறும் சாப்பிடணும்னா எப்படி உங்களுக்கு நாங்க 30,000 40,000 கொடுத்து நாங்க 1,00,000 பேர் லைவ் பாக்குறது? பாத்தீங்களா எங்க எடிட்டருக்கு குசும்ப 6 ப்ரோமோ விட்டாப்ல நீங்க. ஆமா தெரிக விட்டு இருந்தாரு 6 ப்ரோமோ. ஒரு ப்ரோமோ ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அடுத்த ப்ரோமோ வந்து திருப்பி குளிச்சுட்டு வரதுக்குள்ள இன்னொரு ப்ரோமோ வந்துருக்கு. எவ்வளவு வருத்தம் தெரியுமா எங்களுக்கு? மொத்த ப்ரோமோலயே ஸ்டோரியை சொல்லிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, உங்களுடைய கருத்து இந்த சாப்டர் 1 சாப்டர் 2ல உங்களுடைய கருத்து என்ன ஜீவிகா? வசந்தி வெங்கடேசன், why India is doing PR for அருண்குமார்? ஆமா, இது கண்டிப்பா வேணாம் வசந்தி. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னையே பிராங்க் பண்ணிருக்காங்க, நான் மெயிலும் போட்டிருக்கேன், அதனால வரேன். அந்த பிரச்சனைக்கு நான் வரேன், இருக்கேன், நான் வரேன். என்னது சார் நேத்து நடந்துச்சு அந்த சம்பவம்? ஏமா ட்விட்டர்ல அருண்குமார் 200% நல்லவர் அப்படின்னு நம்ம ஐஜியோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்கம்மா. போட்டிருந்தாங்க. யார் அது போட்டிருக்கா? அதத்தாமா நம்ம உளவுத்துறையை வச்சு தேடுற மாதிரி நம்ம கம்பெனில கேட்டிருக்கேன், இன்னும் பதில் வரல. ஓ ஓகே 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 டன் டன் டன். சோ ஓகே, இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படி எனக்கு என்ன தோணுதுன்றத சொல்லிட்டேன். சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் டெவில்ஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, சீக்ரெட் டாஸ்க், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நீங்க வந்து ஈவு இறக்கமற்ற நீங்க வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது. அது டெவில்ஸ் கூட தான் தெரியும். சோ ஏஞ்சல்ஸ்க்கு ஹார்ட்டை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நானும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்சா பண்ணுங்க அந்த டாஸ்க, முடியலையா யூ கேன் கிவ் த ஹார்ட்.
அவ்வளோ நல்லவங்க இங்க யாருமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க worst பெர்ஃபார்மர்ல வந்துருவேன். உன்னால எவ்வளவு தூரம் அதை தாக்கு பிடிக்க முடியுமோ தாக்கு பிடி. ஓகே, அதே மாதிரி டெவில்ஸ்லயும் அவங்களுடைய கேமோட யுக்தியை அவங்க எடுத்துக்கலாம். அதாவது உலகத்திலேயே பேய்க கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்த்த ஒரு ஏஞ்சல்ஸே நல்லா பார்க்க முடிஞ்சு, மக்களையும் பார்க்க முடிஞ்சு. ஐயா அது டெவிலுங்க ஐயா. அதுங்க கிட்ட போய் 2 புரோட்டாவும் கட்டி சட்டி கட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஐயா? ஏயா இப்படி பண்றீங்க? அவங்க அப்படிதான் செய்யப்படுவாங்க. நீ இதுக்கே ஒரு ட்ரிகர் ஆனீங்கன்னா சொசைட்டில எத்தனை ஈவில்ஸ் இருக்கு தெரியுமாயா? எத்தனை டெவில் இருக்கு தெரியுமாயா? ஒரு பெண்கள் எத்தனை டெவில் கிட்ட இருந்து டெய்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமாயா? சொல்லுங்க. எஸ் எஸ் ஆமா உண்மைதான். அண்ட் இப்போ இந்த டெவில்ஸ்க்கு டாஸ்க் கொடுத்திருக்காங்களா சார்? எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு ஜெனரேஷன்ல பசங்களும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, பொண்ணுங்க மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து டெவில்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்காங்க. சோ டெவில்ஸ் வந்து பெண்களுக்கு மட்டும் தான் இருக்காங்க, ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது. சோ ஆல் ஆர் ஃபேசிங் டெவில்ஸ் இன் ஈச் டே. சோ இப்போ நான் கேட்கறது என்னன்னா, டெவில்ஸ்க்கு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அவங்க ஆடுற கேம்ல ஏதாவது ஒரு எத்திக் இருக்கா? ஏன்னா எவ்ரி கேம் எவ்ரி டாஸ்க் ஹேஸ் எத்திக்ஸ், ஒரு ரூல் இருக்கு. சோ இன்னைக்கு டெவில்ஸ் பண்ணதுல ஏதாவது எத்திக்ஸ் இருக்கா? சென்சிபிளா பண்ணிருக்காங்க? நான் இதே டாஸ்க இதுக்கு முன்னாடி சீசன்ல இதை விட மோசமா பண்ணிருக்காங்க. ஆமா, அத நம்ம பாத்துறோம் முன் சீசன்ல அல்டிமேட்ல. ஓகேவா? ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பேசிக்கலி ஜூலி வந்து ஏதோ ஒரே ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் யாராவது பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, ஒரு குறுப்படம் வந்துச்சுன்னா இவங்க ஜூலி அப்படின்னு சொல்லிடுவோம். எவ்வளவு கேடு கேட்டாங்கன்னா, எல்லா சீசன்லயும் எவ்வளவு பொய் சொல்லாம இருந்தானா அத்தனை பேரும் கொஞ்சம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சாத்தனா ஒரு ஜூலி, போன வாட்டி மாயா ஒரு ஜூலி. ஆனா 5வது சீசனுக்கு அப்புறம் வந்த அல்டிமேட்ல ஜூலியோட பெர்ஃபார்மன்ஸ பாத்திருக்கீங்களா? இதே டாஸ்க்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தோம். இன்னைக்கு கூட ஒரு ரீல் ஷேர் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தேன். ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? சோ அதுல வந்து பேசிக்கலி பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் தெரிஞ்சு, அத பத்தி எவனுமே இங்க பேச மாட்டான். இங்க நல்லது பேச மாட்டான். தப்பனா அது ஒரு 10,000 வாட்டி பேசுவான். நல்லது பேசதான் இங்க வந்து வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் டாஸ்க், அதுதான் கண்டென்ட். அது செஞ்சதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்நேகன் சார் பண்ணிருக்காரு ஜூலிய. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ இது எப்ப வேணாலும் மாறும். இந்த டாஸ்க் எப்ப வேணாலும் மாறும். ஓகேவா? இப்ப அடுத்த இதுக்காக போகும்போது இந்த தர்ஷிகா, அருண், ராணவ் இவங்கெல்லாம் டபுக்கு டப்பாவும் சமாதான புறாவும் அப்படின்னு சாப்டர் 3 ஓபன் பண்றோம். சரி, ஓகேவா? இப்ப இந்த கண்டென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தர்ஷிகா அவர்கள் நிரபராதி, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு சமாதானம் நடக்கும். ஏஞ்சல்ஸுக்குள்ளதான் ஒரு சமாதானம் இருக்கு, ஆனா டெவில்ஸுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்குன்னு எங்களால பார்க்க முடிஞ்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.